Hello friends, welcome back to KR2S channel Big Boss Tamil season 9 day 87. அனைவருக்கும் எங்களோட ஹாப்பி நியூ இயர். Happy New Year to everyone. ஸோ வி ஆர் ஸ்டில் இன் 2025 பட் மற்ற இடத்துலலாம் நேரம் 2026க்குள்ள போயிருப்பீங்க. ஸோ உங்க அனைவருக்கும் எங்களுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் மோர் ஹாப்பினஸ், மோர் 2026 ரொம்ப அமோகமா இருக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஹெல்த் எல்லாம் உங்களுடைய ஹெல்த், உடல் நலம், அப்புறம் ஹெல்த், அப்புறம் சந்தோஷம் எல்லாமே பயங்கரமா இருக்கிறதுக்காக எங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ட் பிரேயர்ஸ். ஓகே, இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். நேத்து தவிர்க்க முடியாத சில காரணத்தினால நம்ம வீடியோ எடுக்க முடியல. ஸோ நேத்துல உள்ள எபிசோட்ல வந்து ஒரு முக்கியமான அந்த பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துருவோம். அதாவது அந்த டாஸ்க், என்ன டாஸ்க், டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க். ரெண்டாவது டாஸ்க்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல வந்து அரோரா அண்ட் சுபிக்ஷா கடைசியா 6 hours கடைசியா தாக்கு பிடிச்சி அவங்க அரோராக்கு அப்புறம் சுபிக்ஷா வெற்றி பெற்றாங்க 6 hours. சோ அத பத்தி உங்களுக்கு ஏதாவது இருக்கா சொல்றதுக்கு? அது கொஞ்சம் பிசிக்கல், எனக்கு கண்டிப்பா அது வந்து என்னன்னா பிசிக்கல் டாஸ்கே ரொம்ப டிட்டர்மினேஷன். பிக் பாஸ் கூட அவங்க மோட்டிவேட் பண்றதுக்கு பயங்கரமா பாட்டுலாம் போட்டு மோட்டிவேட் பண்ணாங்க. ஆமா, அது நைட்டு 3 மணி வரைக்கும், விடிய காலம் 3 மணி வரைக்கும் போயிட்டு இருந்தது. அது வெற்றிகரமா ஜெயிச்சாங்க. சோ அதுல வந்து என்னோட கருத்து என்னன்னா, ஆக்சுவலி அந்த அரோரா அண்ட் சுபிக்ஷா வந்து 2 பேரும் நின்றுட்டு இருக்கும் போது 3 hours வந்து அதுக்கு அவங்களுக்கு மீண்டுக்கு வந்து வெளியாகணுங்க வந்து 3 hours. சோ அதுக்கப்புறம் 3 hours இவங்க 2 பேரும் வந்து ஈடு கொடுத்து நின்றுட்டு இருந்தாங்க. நானு வந்து இது வந்து இட்ஸ் அபவுட் நாட் அபவுட் பிசிக்கல் டைஸ். இந்த இடத்துல தான், இந்த மாதிரி நேரத்துல வந்து நம்ம மைண்ட் கேம் ஆடணும்ன்றது. அதாவது என்னன்னா, இப்ப வந்து சுபிக்ஷா அண்ட் அரோரா அவங்களுக்கு வந்து என்ன பாயிண்ட் வித்தியாசம், ஒரு பாயிண்ட் தான் வித்தியாசம், 8 and 9. எண்ட் ஆஃப் த டே அந்த ஃபுல் டாஸ்கையும் கல்குலேட் பண்ணி தான், அதாவது 9 டாஸ்க் இருக்கா 10 டாஸ்க் இருக்கா, அது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து யார் வெற்றியாளர்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. So if me means I would say like இந்த இடத்துல வந்து ஓகே 2 பேர் தான் இருக்காங்க, இன்னும் 1 பாயிண்ட்ஸ் வித்தியாசத்தை தான் இன்னும் போறோம். ஸோ அவங்க வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 3 hours நின்று நம்ம பாடிய வந்து ஹர்ட் பண்றதுக்கு பதிலா அவங்க நல்ல ஸ்மார்ட் கேம்ல வந்து அந்த இடத்துல வந்து போயிட்டு அடுத்த கேமுக்கு வந்து தயார்படுத்தி இருக்கணும். அவங்க பிசிக்கலா தயாரா இருக்கலாம். அவங்க வந்து ஒரு சேலஞ்சா எடுத்து நின்னுட்டாங்க. பட் ஆனா ஸ்மார்ட்டா 2 பேரும் பேசியிருந்தாங்கன்னா டிஸ்கஷன் பண்ணிட்டு பேசியே தேவையில்ல, அது டிஸ்கஸ் பண்ணி விளையாட கூடாது. இண்டிவிஜுவலா ஜஸ்ட் ஒன் மேட்டர் ஆஃப் 1 பாயிண்ட் பேசுறது தேவையில்லை. பட் அது டக்குன்னு கொஞ்சம் முடிச்சிருக்கலாம். ஏன்னா அடுத்த 2வது டாஸ்க்கு அவங்க பயங்கர டயர்ட் ஆயிட்டாங்க. 2வது டாஸ்க் என்னன்னா பால் எடுக்கிறது. அது வந்து நடுவில் வந்து ஒரு நிறைய பால்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. அதுல இருந்து இன்னும் 2 பாலா, ஒவ்வொரு பால் தான் ஒரு ஹைண்ட்ல எடுக்கணும். எடுத்துக்கொண்டு அவங்க பேஸ்கெட்ல ஃபில்அப் பண்ணணும். அதுல வந்து ஒரு கோல்டன் பால் இருக்கு, அந்த 2 கோல்டன் பால் இருக்கு. அந்த கோல்டன் பால் எடுத்தா அவங்க வந்து என்னன்னா யாரையும் சூஸ் பண்ணி அவங்ககிட்ட உள்ளதுல 50% எடுத்துக்கலாம். அப்படின்னா அந்த பசர் அடிக்கிறப்ப பிளாக் பால் யார்கிட்ட இருக்குன்னு, அந்த ஒரே ஒரு பிளாக் பால் தான் இருக்கு, அது யார்ட்டாவது இருந்துச்சுன்னா அவங்க கேம் அவுட் அப்படின்னு ஒரு கேம். அது நிறைய ரவுண்ட் போயிட்டு இருந்தது. சோ அதுல வந்து சென்ட்ரா வந்து ஜெயிச்சிட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க. சோ அடுத்தது வந்து மூணாவது கேம் வந்து என்னன்னா அந்த ஸ்பின் பண்ண அன்ஸ்க்ரூ பண்றோம். அப்படி சுத்தி ஓடி சுத்திட்டு பண்ணோம். அதுல அன்ஸ்க்ரூ அண்ட் ஸ்க்ரூ தென் அந்த பஜல வந்து அடுக்கணும், ஃபில் பண்ணோம். ஆமா, அதுல வந்து என்னன்னா நான் நினைக்கிறேன் அது வந்து நேரா நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சுபிச்சா எஸ்பெஷலி சுபிச்சா பண்ண தப்பு இப்படி ஜிக்ஸாக்கா அவங்க அப்படியே சுத்திட்டே இருந்தாங்க. அதுலயே வந்து என்னன்னா அழகா நேரா வச்சுட்டே சுத்திட்டு வந்திருந்தாங்கன்னா சீக்கிரம் கலந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா விக்ரம் பாருங்க 8 செகண்ட் 8 நிமிஷத்துல எல்லாமே முடிச்சுட்டாரு. இவங்க எல்லாம் சேர்த்து ஒரு 40 மினிட்ஸ்க்கு மேல எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து இப்படி மேல போனதுனால அது வந்து லாக் ஆயிடுச்சா, அது என்னன்னு தெரியல. ஆனா ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க போனாங்க. விக்ரம் இஸ் தி வின்னர் அந்த 3வது டாஸ்க்ல. ஆமா, சுபிச்சாக்கு 1 பாயிண்ட் தான் கிடைச்சிச்சு. ஓகே, 3 டாஸ்க் முடிஞ்சது. சோ 3 டாஸ்க் முடிஞ்சு. சோ நேத்து வந்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட் இன்சிடென்ட் என்ன நடந்துச்சுன்னா, பாரு காமுவோட வாக்குவாதம். அதாவது அந்த கேம்ல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி அட்டாக் பண்ணிக்கிட்டாங்க. சோ அதிகமா இதுல வந்து பிசிக்கலி அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்ல வந்து காமு. சோ காமு போய் பாருவை வந்து ட்ரிகர் பண்ணாரு, ப்ரோவோக் பண்ணாரு. அந்த நேரத்துல வந்து அவங்க சும்மா விளாட்டுக்கு போய் ஒரு கையை வச்சு போட அப்படின்னு சும்மா சிரிச்சுக்கிட்டு சொன்ன ஒரு விஷயம் வந்து அவருக்கு வந்து அவரும் ஒரு ஃபன்ன ஜோன்ல தான் அதை எடுத்துக்கிட்டாரு. அதாவது பிக் பாஸ் பாருங்க மேல கை வச்சுட்டாங்க, அப்புறம் வந்து பிக் பாஸ் கண்டுக்கல, உடனே
ஒரு டிராமாவா அதை கிரியேட் பண்ணி என் மேல கை வச்சுட்டான் பையன். மச்சான் எங்க மேல கை வச்சுட்டான். அவ யாருடா நீ அம்பலாம், ஏன் நீ இவரு கை வைக்க போறலாம் அவருக்கு அப்ப தெரியல. இவரு கை இன்னப்ரோப்ரியேட்டா கையெல்லாம் வச்சாரு. அடிச்சுட்டாங்கன்னு அவர் சொன்னாரு. அது வந்து சும்மா அப்படி சும்மா தட்டினதுதான். அது வந்து சும்மா போடான்னு இப்படி ஒரு கை வச்சு அவங்க தட்டுனது. அது அன்னெசரியா வந்து 2 பர்சனல் ஆக்கி அது உள்ளுக்குள்ள அந்த கோவத்தை வந்து வெளிப்பாடா ரொம்ப அக்லியா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த டாஸ்க் வெளில கூட்டிட்டு போயிட்டாங்க. வெரி அக்லி. அந்த டாஸ்க் விட்டு விக்ரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் கானாக்குள்ள ஒரு பேட் அட்வைஸ் கொடுத்தாரு. அதுல இது வரைக்கும் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன், கானா தான் வந்து ஒரு நல்ல அடுத்த ஒரு டைட்டில் வினியா அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இந்த எபிசோட் இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும் நான் என்ன ஒண்ணு சொன்னா, கானா வந்து என்ன சொன்னாருன்னா, அதாவது நீ வந்து நீயும் பதிலுக்கு அடிச்சிருக்க வேண்டியதானே, அவங்கள அடிச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னாரு. வேணும்னே அவங்க ஒன்னையே திக பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ கானாக்கு வந்து ஒரு கிளியர் அனாலிட்டிக்கல் மைண்டே இல்ல. கிளியர் அனாலிட்டிக்கல் மைண்ட் இல்ல, நோ கிளாரிட்டி அண்ட் ஒப்சர்வனே இல்ல. சோ அவர் வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்டுனா என்ன வேணாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணோம், ஃப்ரெண்டுனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு விஷயத்த வந்து அதை அனலைஸ் பண்ணி அதை வந்து எப்படி கிளாரிட்டியா வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்ல வந்து என்ன சொல்லுவாங்க, எப்படி வந்து அனலைஸ் பண்ணி ரேஷனலா முடிவெடுக்கணும்ன்றது அவருக்கு தெரியல. அவர் இமோஷனலா தான் வந்து யோசிக்கிறாரு. சோ அதனால அவர் வந்து டைட்டில் வின்னரா ஆவறதுக்கு வந்து வாய்ப்பே இல்ல. அப்புறம் நம்ம நடிகர் திலகம் வேற வந்து எமோஷன் காமிச்சிட்டே இருந்தாரு ஃபுல்லா திவ்யா மேல. அப்புறம் வந்து சாரி கேட்ட மாதிரி கேட்டாரு. அவங்க வந்து இது பரவாயில்ல, ஒண்ணும் இல்ல, அது ஒண்ணும் இல்ல, ஐம் ஓகே அப்படின்னு கேஷுவலா சிம்பிளா எடுத்துட்டு விட்டுட்டாங்க அந்த மேட்டரை. அப்புறம் காமு போய் அதுக்கு வந்து சாரி எல்லாம் கேட்டு கேமரால வந்து பதிச்சு வச்சுட்டாரு. அவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு வந்து ஓகே நம்ம தப்பு பண்ணிட்டோம், சரி சார் பிக் பாஸ் அண்ட் மக்களுக்கு வந்து ஒரு சாரியை போட்டு வச்சுட்டாரு இத அட்ரஸ் பண்றதுக்கு முன்னுக்கே. ஓகே அதுதான் நேத்து உள்ள எபிசோடு. ஓகே நம்ம இன்னைக்கு டைரக்டா இன்னைக்குள்ள எபிசோடுக்கு போயிடுவோம். தென் சென்ட்ரா அண்ட் பாரு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோ ஆஃப்டர் கனி எவிக்டட் வந்து ஒரு அக்செப்டன்ஸ் அந்த குரூப்ல, அதாவது அந்த அன்பு குரூப்ல வந்து ஒரு அக்செப்டன்ஸ் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்குலாம் போய் ஈஸியா வந்து அந்த குரூப்ல ஜாயின் பண்ணி பேச முடியுது அப்படின்ட்டு வந்து சென்ட்ரா சொன்னாங்க. தென் பாரு சைடு அரோரா வந்து ஒரு இன்னொரு கடுமையான ஒரு வில்லத்தனம், குட்டி கனி கடுமையான ஒரு வில்லத்தனம் வந்து அரோரா கிட்ட இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் காமுவை பத்தி என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து ஒரு என்ன ஒரு சிச்சுவேஷன்லயும் நீ வந்து உனக்கு வந்து ஐம் யோர் கேர்ள் அப்படின்னு நீ உன் மைண்ட்ல இருந்திருந்தா நீ எப்படியும் வந்து எனக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சலா தான் இருந்திருக்கணும் எந்த ஒரு விஷயத்துல. தட்ஸ் வாட் வி வாசோ டிஸ்கஸ். அப்படி உண்மையிலேயே உனக்கு வந்து ஒரு ஆள் மேல வந்து ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த ஃபீலிங்ஸ் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா, என்னைக்குமே நீ வந்து அந்த பர்சனை வந்து எந்த அளவுக்கு கிழிக்க முடியுமோ அந்த மாதிரி போட்டு தாக்கிட்டு அதுக்கப்புறம் கிட்ட வந்து ஸ்மைல் பண்றது, சாரி சொல்றது, அதெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க. சோ இது வந்து அப்படியே அவருக்கு வந்து உண்மையான ஃபீலிங்ஸா இருந்தாலும் he is not a right man, right choice for her. ஓகே அவ்வளவுதான். சோ அடுத்தது வந்து டிக்கெட் டு ஃபினாலே 4 டாஸ்க் 4. ஸோ டாஸ்க் 4 வந்து என்ன அப்படின்னா, அவங்க வந்து என்னன்னா அந்த வீல் அது ஒரு சில இந்த எபிசோட்லாம் வரும் கேமிங் சேனல்ல வரும். அப்படின்னா ஒரு ஸ்பின்னிங் வந்து சுத்திட்டே இருக்கும் நீடில் மாதிரி. அவங்க ஜம்ப் பண்ணி அந்த பாக்ஸ்லயே இருக்கணும், கால் படக்கூடாது, அந்த ஸ்பின்னிங் இதெல்லாம் கால் படக்கூடாது. இப்ப கீழே விழுந்துட்டாலும் முடிஞ்சு கேம். அப்படி ஒரு நடந்தது. வெளியானது வந்து நான் சொல்லி வாய முடியல, விக்ரம் வெளியாயிட்டாரு. செகண்ட் வந்து திவ்யா வந்து அதுக்கு ஒரு பண்ணாங்க. ஏன்னா விக்ரம் கால் பட்டனால அந்த இது தூக்கிடுச்சு, நீடல் வந்து தூக்கிடுச்சு. சோ அதனால நான் அவுட் ஆகுனேன்ட்டு. அப்புறம் பிக் பாஸ் வந்து நில்லுங்க பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு பார்த்து வந்து அவங்க செகண்டா அவுட் ஆயிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் 3வது வந்து கானா வினோத், 4வது சுபிக்ஷா, 5வது அரோரா, 6வது பாரு, followed by சென்ட்ரா, காமு அண்ட் சப்ரி இஸ் த வின்னர். சோ காமு வந்து போய் இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி பாருக்கு வந்து ஒரு சைட் ஆக்கு கொடுத்து நைஸ் கேம் சொன்னாரு. அப்புறம் திவ்யா வந்து விக்ரம் கிட்ட சொன்னாங்க, நான் வந்து அவுட் ஆனதுக்கு காரணம் வந்து நீங்க பயங்கரமா ஹாப்பியா இருந்திருப்பீங்களா, அதை நான் உங்க ஃபேஸ்ல பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பாரு அண்ட் சென்ட்ரா 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அதாவது காமு வந்து இந்த 1 வீக்ல எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் என்கிட்ட வச்சுக்காம இருந்தா நான் இதை வந்து அப்படியே கடந்து போயிருவேன், அந்த பர்சன் வந்து பாக்குறதுனால தான் பேசுறதுனால தான் எனக்கு வந்து ஒரு இது ஆகுது அப்படின்னு. ஆனா முக்கியமா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது ஃப்ரெண்ட், அதாவது இந்த சாண்ட்ரா அண்ட் விக்ரம் 2 பேருமே ரொம்ப கண்ணும் கத்தமா பார்வா பாத்துக்கிறாங்க, திருப்பி சேர்ந்துடக்கூடாதுன்னு. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா? அது வந்து நான் வந்து அது அப்படி போக தேவையில்ல. விக்ரம் வந்து அவர் என்ன இந்த வீட்டுக்கு வந்து
தலையா இல்லாட்டி தலை இல்லாட்டி ஒரு பேரண்டா ஒரு மதர் மாதிரி பாத்துக்கிறாரு அவர் என்ன அந்த வீட்டுக்கு அவர் தான் வந்து கார்டியனா, அப்படிதான் அவர் பிஹேவ் பண்றாரு. எதா இருந்தாலும் நாங்க பேசி கூடி பேசணும், அதனால இதோட வச்சுட்டு விட்டுரு, நிறுத்திட்டு அவனே வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் நிறுத்துரு அப்படின்ட்டு. அது எனக்கு வந்து அது தேவையில்லாத மாதிரி தெரியுது. அவர் என்ன ரோல்ல தான் பிளே பண்றாருன்னு தெரியல. என்ன கேட்டாலும் அது வந்து unnecessary. They are too grown up adults. Yes, so they should know what to do, how to behave. in between both. அது வந்து என்னன்னா So அதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசிக்கிறாங்க, கேஷுவலா எடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். எஸ். சோ அவங்க எல்லாமே இப்போ அந்த மார்க் பாட்ல வந்து மார்க்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு வந்து லீடிங்கா இருக்கிறது வந்து சபரி 28வது பாயிண்ட், ஃபாலோட் பை அரோரா அண்ட் காமு 24 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. லீஸ்ட்ல இருக்கிறது வந்து வினோட் வித் 11 பாயிண்ட். அப்புறம் காமு டு திவ்யா, அதாவது காமு வந்து திவ்யா கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, பாரு வந்து பிளே ட்ரிகர் கேம் பண்றது வந்து சென்ட்ரா தான் வந்து ஏத்தி விட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன அப்படி வந்து அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு இருக்கும் போது சோகத்துல தள்ளாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கூட அதனால வந்து பொறாமையா கூட இருக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இந்த 3வது பர்சன்லாம் எப்போதுமே வந்து பிரிச்சு தான் வைப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் இவங்க என்ன நினைச்சீங்க, இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? அதுதான் எனக்கும் தெரியல. மத்தவங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையா? இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா இவங்கள நடுவுல போய் போட்டு சேர்ந்து பிரிச்சு. அது வந்து அப்படி தப்பு சொல்ல முடியாது சாண்டா. ஏன்னா இவர் வந்து அந்த சண்டை நடத்தப்பெல்லாம் பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க. நான் ஃப்ரெண்டா இருந்தாலும் நான் வந்து அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் தான் கொடுப்பேன். யூ டோன்ட் நீட் திஸ் பர்சன். ஈவன் நான் வந்து ஒரு என்னோட வியூவை கொடுக்கும் போது கூட ஒரு தேர்ட் பர்சனா நின்று நான் வெளியே பார்க்கும் போது கூட நான் பாரு வந்து எனக்கு பிடிக்காது, அது செகண்ட் மேட்டர். பட் ஐ ஸ்டில் டெல் ஹர் as a ஜென்வினா ஒரு ஜெனரலான ஒரு கருத்து என்ன சொல்றேன்னா, யூ டோன்ட் டிசர்வ் திஸ் மேன் அப்படிதான் நான் சொல்லுவேன். அது வந்து யார் வேணாலும் சொல்லுவாங்க, ஒரு அக்கறை உள்ளவங்க. அத சொல்லிட்டு இருந்தாரு. அத முடிச்சிட்டு TT5 போயிட்டாரு. அதாவது ட்ராப் டோர் என்ன அப்படின்னா, அந்த ஸ்டேஜ்ல வந்து மேல வந்து ஒரு இதுல இருக்கும், அந்த டோர் மாதிரி இருக்கும், அதுக்கு மேல பவுடர் கொட்டி வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ரோல் என்ன அப்படின்னா, அவங்க வந்து அந்த கையை வச்சு அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணாம அப்படியே பிளாக் பண்ணிட்டே இருக்கணும். அதை கையை விட்டாங்கன்னா மாவு கொட்டிடும். அந்த மாவு கொட்டி தலையில வந்து விழுந்துட்டாலே அவங்க அவுட்டு. அதுதான். ஸோ அது கொஞ்சம் கடினமான டாஸ்க். என்ன கை என்னன்னா ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதுல வந்து வெளியானவங்க வந்து என்னன்னா, அந்த டென்னிஸ் பால் இருக்கு, அந்த பாலை வச்சு அடிச்சு அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணலாம், யாரை வேணாலும் டிஸ்டர்ப் பண்ணலாம். அதுதான் கேம். சோ முதல்ல வெளியானது வந்து அரோரா, ஃபாலோட் பை வினோத், விக்ரம், சாண்ட்ரா, காமு, சப்ரி, சுபிக்ஷா, திவ்யா அண்ட் பாரு இஸ் தி வின்னர். பாரு வந்து வின்னர். சோ பாரு வின்னர் பண்ண. இப்ப கடைசியா ரெண்டு பேரும் திவ்யா அண்ட் பாரு விளையாண்டுகிட்டு இருக்கிறப்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, பால் விளையாண்டுக்கிட்டு. அதுல விக்ரம் வந்து ஒரு பால் மாதிரி அடிக்கிறப்ப ஒரு சின்ன, அவங்க சொல்றது இவர் வந்து சொல்லி அடிச்சிட்டு இருக்காரு, அவங்க ஆக்சுவலா சொன்ன மூஞ்சில அடிக்க வேணாம் அப்படிங்கிறது. அப்புறம் மூஞ்சி நான் மாதிரி மூஞ்சில அடிக்க போற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா ஒரு இமேஜினேஷன். அவர் என்ன விக்ரம் வந்து I feel like he started another drama with Divya. He just want to try to portray that Divya is a very bad girl. Yes. Okay, அப்படின்ட்டு அவர் எந்த இப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்கும் போதோ அத வந்து அந்த வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு இமோஷனல் கேம் அங்க வந்து இவரு சொன்ன எதை இருந்தாலும் மத்தவங்க எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஆனா அவங்க ஏதாவது ஒண்ணு சொன்னா அந்த ஒரு வார்த்தைக்கு இவர் பல மீனிங் கொடுத்துறாரு. அவங்க யதார்த்தமா சொன்னாங்க, நீ எங்க அடிச்சுக்கோ, மூஞ்சில அடிக்காதீங்கன்னு சொன்னா. அதுல இருந்து தப்பாவே தெரியல. அவர் வந்து நான் ப்ரொஃபஷனலா, நான் வந்து மூஞ்சில தான் அடிக்க போறேனா அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஒரு பெரிய ட்ராமா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஊர்கழவின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஊர்கழவி ரோல் தான் பண்ணிட்டு இருக்காரு இப்போ கடைசி 2-3 நாளா. அப்புறம் பிரிஞ்சு போன காதல்கள் வந்து மாவடிச்சு பந்தடிச்சு லாண்டுகிட்டாங்க. அப்புறம் அத பார்த்து நோட் பண்ண விக்ரம் வந்து பார்வை தனியா கூட்டிட்டு போய் கண்டிக்கிறன்ற பேர்ல வந்து கேள்வி கேட்டாரு. பார்வை என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு வார்த்தை கூட பேசல, ஐ ஜஸ்ட் ஷோ மை ஆங்கிரி, வந்து என் கோவத்தை தான் நான் வெளிப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் விக்ரம் வந்து அவங்களுக்கு வந்து சீரியஸா அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாரு. பி சீரியஸ், திருப்பி ஸ்லீப் ஆகிறாத, அப்படி இப்படின்னு எல்லாம் அட்வைஸ் கொடுத்தாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தேவையில்லாதது. ஆமா. ஸோ இப்போதைக்கு TTF5 5 டாஸ்க் முடிஞ்சிருக்கு. 5 டாஸ்க்ல வந்து லீடிங் வந்து சபரி தான் சொல்லணும். நம்ம சபரி தான் ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருக்காரு. ஸோ இந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு, நம்ம எதிர்பார்க்குற அளவு. ஸோ இன்னும் டாஸ்க் எத்தனை டாஸ்க் வருதுன்னு தெரியல, பார்ப்போம். இன்னும் ஒரு நாள் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. Bye. See you tomorrow.